2 வருடங்களாக அச்சுறுத்தி வந்த மௌலிவாக்கத்தில் இருக்கும் 11 மாடி கட்டடம் 10 நொடிகளில் இன்னும் சற்று நேரத்தில் தகர்க்கப்பட இருக்கிறது. பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கும் இந்த கட்டடம் தற்போது இடிக்கப்பட முக்கியமான காரணங்கள் என்னென்ன, அது இடிக்கப்பட எந்த வழியில் இடிக்கப்பட இருக்கிறது, மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் என்னென்ன என்பது பற்றியெல்லாம் பேசுவதற்காக அரங்கில் கட்டடக்கலை வல்லுநர் ஸ்ரீவத்சன் அவர்களும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் முதல்வரும் ஓய்வு பெற்ற பேராசிரியருமான சேகரும் இணைந்திருக்கிறார்கள். மௌலிவாக்கத்தில் அச்சுறுத்தி வரும் 11 மாடி கட்டடம் எப்போது தகர்க்கப்பட இருக்கிறது, அந்த இடத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் ஆயத்த நிலையில் இருக்கிறதா என்பது பற்றியெல்லாம் பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர், தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி களத்தில் இருக்கிறார். அவரிடம் தற்போது பேசலாம். மகாலிங்கம், எத்தனை மணிக்கு சரியாக அந்த கட்டடம் தகர்க்கப்பட இருக்கிறது என்கிற தகவல் வந்திருக்கிறதா? அதற்காக எத்தனை கிலோ வெடிபொருட்கள் எந்தெந்த விதங்களில் பயன்படுத்தப்பட இருக்கிறது? கணேஷ், நீங்கள் பார்க்கலாம், தற்பொழுது இந்த 11 மாடி கட்டிடம் ஆபத்தான ஒரு சூழல் இருக்கிறது. கடந்த 2 வருடங்களாக தற்பொழுது உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரகம் இந்த கட்டடத்தை தகர்ப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. இது தொடர்பாக தனியார் ஒப்பந்ததாரர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் நாம் இது சம்பந்தமாக பேசினோம். அவர் தெரிவித்த தகவல் என்னவென்றால் 2:30 மணியிலிருந்து 3:30 மணிக்குள் இந்த கட்டடம் இடிக்கப்படும் என சொல்லியிருந்தார்கள். தற்பொழுது 3:30 மணிக்கு பிறகு இந்த கட்டடம் இடிக்கப்படும் என தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த காலதாமதத்திற்கு மழையும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதல் இந்த கட்டடம் அமைந்திருக்கக்கூடிய மௌலிவாக்கம் பகுதியில் 3 முறை விட்டு கனமழை என்பது பெய்ததை அனைவரும் அறிவார்கள். எனவே இந்த கனமழை காரணமாக இந்த பொருத்தப்பட்டிருக்கும் வெடிபொருட்களை இணைக்கும் பணி என்பது சற்று தாமதமானதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் சாலை என்பது இருசக்கர வாகனத்துக்காக திறந்துவிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது காலதாமதமாகும் என்பதால் ஒரு அரை மணி நேரத்திற்கு இருசக்கர வாகனங்கள் திறந்துவிட முடிவு செய்திருப்பதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது 3:30 மணி வாக்கில் இந்த கட்டடம் என்பது தகர்க்கப்படும் என்ற தகவலும் காவல்துறையினர் உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் தற்பொழுது இந்த கட்டடம் அமைந்திருக்கும் பகுதியிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அடையாளம் காணப்பட்டிருக்கிற 119 கட்டடங்களில் இருந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பகுதியில் இருந்து பாதுகாப்பான பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். பலரும் தங்களது உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்த கல்யாண மண்டபத்திற்கு, திருமண மண்டபத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே தற்பொழுது வீடாக சென்று போலீசார் யாராவது உள்ளே இருக்கிறார்களா, வீடுகளுக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை சோதனையிட்டு உறுதி செய்திருக்கிறார்கள். 2 மணி அளவில் இருந்து இங்கு முழுக்க பாதுகாப்பு பகுதியாக மாறுகிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் சுமார் 150 இடங்களிலே தூண்களில் துளையிட்டப்பட்டு வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. இந்த வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டுள்ள பகுதிகளை ஒன்றாக இணைத்து ரிமோட் மூலமாக இந்த வெடிபொருட்கள் வெடிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பேஸ்மெண்ட் பகுதி, கீழ்த்தரை பகுதி, தரைப்பகுதி மற்றும் 5வது மாடி, இந்த 3 இடங்களிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தூணிலும் கிட்டத்தட்ட 5 இடங்களில் துளைகள் போடப்பட்டு அங்கு வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. இந்த நிரப்பப்பட்ட வெடிபொருட்களை இணைக்கும் பணி என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. இந்த வெடிபொருட்களை இணைக்கும் பணி முடிந்த பிறகு அடுத்த கட்டமாக இறுதியாக எப்போது வெடிக்கப் போகிறோம் என்ற தகவல் அக்கம் பக்கத்தினருக்கும் ஊடகத்தினருக்கும் தெரிவிக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் இந்த கட்டடத்தை இடிக்கும் பணி என்பது அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்லப்பட்ட பிறகு தகர்க்கும் பணி என்பது நடைபெறும் என எதிர்பார்க்கலாம். எனவே 3:30 மணி வாக்கில் இந்த கட்டடம் என்பது இடிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கணேஷ், மகாலிங்கம், தற்போது அங்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பணிகள் குறித்து அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் ஆயத்த நிலையில் இருக்கிறதா? முக்கியமாக தீயணைப்புத்துறை, அதே போல போக்குவரத்து காவல்துறை, இவர்கள் எல்லாம் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள்? இந்த கட்டடத்தை சுற்றிலும் இப்பொழுது 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறை வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த தீயணைப்பு துறை வாகனங்களுடைய முக்கியமான பணி ஒன்று பொதுமக்களை அப்புறப்படுத்துவது, இன்னொன்று இந்த கட்டடம் தகர்க்கப்பட்ட பிறகு புகை மூட்டம் கிளம்பும். அந்த புகை மூட்டத்தை நீர் பீச்சி கட்டுப்படுத்தும் பணி என்பது அவர்களுக்கு முக்கியமான கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டடம் மற்றும் போரூரில் இருந்து குன்றத்தூர் வரைக்குமான பகுதிகள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் இருக்கிறார்கள். அதே போல போக்குவரத்து காவலர்களும் 150க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்களும் பணியில் இருக்கிறார்கள். அவர்கள் போக்குவரத்தை சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்ட ஒழுங்கு காவலர்கள் மக்கள் யாரும் இந்த பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதிகள் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். தற்பொழுது அதிகாரிகள் சொன்ன தகவல் என்னவென்றால் இந்த கட்டடம் அமைந்துள்ள பகுதியிலிருந்து 200 மீட்டர் வரைக்கும் ஒரு அபாயகரமான பகுதியாக அறிவிக்க செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதற்குள் கிட்டத்தட்ட 70 கிலோ வெடிபொருட்கள் பொருத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெடிபொருட்கள்
வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருப்பதால் இந்த பகுதி மிகவும் ஒரு ஆபத்தான பகுதியாக தற்பொழுது பார்க்க வேண்டியது. ஏற்கனவே இந்த கட்டடமே பலவீனமான கட்டடம் அமைந்திருக்கும் பகுதி ஆபத்தானது என்று சொல்லியிருந்தார்கள். தற்பொழுது உள்ளே வெடிபொருட்கள் கிட்டத்தட்ட 70 கிலோ இருப்பதால் இன்னும் ஆபத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வளாகத்திற்குள்ளேயே காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், மற்ற துறைகளை சார்ந்த அதிகாரிகளை அவருடைய செல்போன் எடுத்துச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த தடை இருக்கிறது. எனவே இந்த கட்டட தகர்ப்பு பணி முடிந்த பிறகுதான் இங்கு ஒரு சகஜமான சூழல் ஏற்படும். நாம் இது குறித்து அதிகாரிகளும் பேசினோம். எப்போது சகஜமான நிலை ஏற்படும், பொதுமக்கள் எப்போது தங்கள் இல்லங்களுக்கு திரும்பலாம் என கேட்டபொழுது, இந்த தகர்ப்பு பணி என்பது நடைபெற்ற பிறகு கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு இந்த பகுதி முழுவதும் புகைமூட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். எனவே 5 10 நிமிடங்கள் அந்த புகைமூட்டம் என்பது ஓய்வதற்கான காலக்கெடுவாக அவர்கள் கருதுகிறார்கள். அதற்கு பிறகு சிறப்பு குழு கொண்ட அதிகாரிகள் அங்கு நேரடியாக சென்று பார்வையிடுவார்கள். இந்த தகர்ப்பு எது மாதிரியான திட்டமிடப்பட்டிருந்தது, எது மாதிரி நிகழ்ந்திருக்கிறது, கட்டணங்களுக்கு ஏதாவது விரிசல் விழுந்திருக்கிறதா, இந்த பகுதியில் எது மாதிரியான தாக்கத்தை அந்த அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்வார்கள். அதற்கு பிறகு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை உறுதி செய்த பிறகு பொதுமக்கள் இந்த பகுதிக்குள் வர அனுமதிப்பார்கள். அதே போல இந்த போரூர் குன்றத்தூர் சாலையிலே போக்குவரத்தையும் அனுமதிப்பார்கள். இதற்கு குறைந்தது தகர்ப்பிலிருந்து கிட்டத்தட்ட 45 நிமிடங்களிலிருந்து 1 மணி நேரம் வரை பிடிக்கும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கணேஷ், மகாலிங்கம், நீங்கள் இணைப்பிலேயே இருங்கள். இங்கே அரங்கத்திலே கட்டடக்கலை வல்லுநர் ஸ்ரீவத்சனும் அதே போல பேராசிரியர் சேகரும் இருக்கிறார்கள். அவர்களிடம் சில விஷயங்கள் குறித்து பேசலாம். தொழில்நுட்ப ரீதியாக இது பற்றி விளக்குவதற்காக ஒருவர் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். நன்றி அரங்கத்திற்கு வந்ததற்கு. திரு சேகர், இந்த மாதிரியான பெரிய அளவிலான ஒரு 11 மாடி இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை தகர்ப்பதற்கு தற்போது இவர்கள் பயன்படுத்தக்கூடிய முறையானது சரியான முறையா, வேறு எந்தெந்த முறையெல்லாம் இருக்கிறது, இந்த முறையில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன? வணக்கம் கணேஷ், புதிய தலைமுறைக்கு வணக்கம். இப்போ இன்றைய நிலையில் இந்த ஒரு முறை தான் எல்லா உலகளவாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் எல்லாமே தகர்க்கணும் போது இந்த இம்ப்ளோஷன் எனப்படும் உள்ளிருந்து அந்த வெடிபொருட்களை வைத்து தகர்க்கின்ற முறை தான் கடைபிடிக்கப்படுகிறது. ஏன்னா இந்த ஒரு பெரிய பில்டிங்க்கு நம்ம நார்மல் மேனுவல் மெத்தடுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் இட் வில் டேக் மந்த்ஸ் டைம் டு டெமாலிஷ் த பில்டிங். சேஃப்டி இல்லை, நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாமே ப்ராப்ளம் இருக்கிறதால இப்போதைக்கு இவ்வளோ பெரிய பில்டிங்கை பண்ணணும்னா இதுதான் சரியான முறை. இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த முறையில எந்த மாதிரி தகர்ப்பாங்க? தொழில்நுட்ப ரீதியா என்னென்ன செய்வாங்க இந்த பில்டிங்கை தகர்க்கிறதுக்கு? இப்போ இந்த இம்ப்ளோஷன் சொல்றீங்க இல்லையா, என்ன செய்வாங்க? பில்டிங் இம்ப்ளோஷன் அப்படிங்கிறது ஒரு பில்டிங்கை வெடிபொருட்களை வச்சு தகர்க்கிறது. அப்படி தகர்க்கின்ற பொழுது முக்கியமாக நிகழ வேண்டியது அந்த பில்டிங்கோட அந்த உடைபானங்கள், அந்த உடைந்து ஒழுங்குற பொருள் எல்லாமே அந்த பில்டிங்கோட அந்த ஏரியாக்குள்ளேயே வேணும். அந்த மாதிரியான ஒரு முறையில் தான் அது கடைபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்றாங்க? இது 100% ரிஸ்க் ஃப்ரீயான ஒரு, அதாவது எந்த விதமான தவறும் நேராத ஒரு முறையா? 100% எந்த ஒரு முறைக்குமே சொல்றது முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 98-99% உலகளவில் இது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடந்துட்டுருக்கு. மேபி அங்கங்கே ஒரு இன்சிடென்ட்ஸ் தவறி போகலாம். தவறி போகிறது கூட என்னென்னா அந்த டெப்ரிஸ் கொஞ்சம் அதிகமான தூரம் போய் விழலாம். அதிகமான தூரம் போய் விழும்போது அங்கே இருக்கிறவங்க யாராவது அபாயம் வரலாம். மற்றபடி அதே போல் கட்டிடங்கள் சாய்வதும் கூட அந்த செங்குத்தாக விழுறதுங்கிறது எல்லா இடத்துலையுமே ஆல்மோஸ்ட் நடந்துட்டுருக்கு. அது கொஞ்சம் இப்படி அப்படி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இது மிகவும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல முறை தான். அதோட இந்த செய்கிற அந்த ஒப்பந்தக்காரர் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸாக தான் தெரிகிறார். அதனால் இது கொண்டு அச்சப்பட வேண்டியதில்லை தான் என்னோட கருத்து. திரு ஸ்ரீவத்சன், இரட்டை கட்டடங்களாக கட்டப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கட்டடம் தகர்ந்து விழுந்திருக்கிறது. தற்போது இந்த கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலா எந்த விஷயம் குறைபாடுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது? இல்லை, இந்த கட்டடத்தை காட்டலாம். விழுந்த கட்டடத்தை பற்றி 2 வல்லுநர் குழு ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க ரொம்ப தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் இது அமைக்கப்பட்ட இந்த முறையே சரியில்லை, டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணலை. இல்ல, அங்க ஒரு லேமேன் வியூல இருந்து இப்ப இன்னைக்கு கூட அந்த கட்டடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நமக்கு பேட்டி கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கட்டடம் ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு, எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் இரவுமே பயத்தோட தான் கழியுது. அந்த பயம் ரொம்ப நியாயமான பயம் தான். ஏன்னா ஒரு பெரிய கட்டடமே விழுந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதோட சேர்த்து கட்டிய அதே நிறுவனம் கட்டிய ஒரு கட்டடம் பக்கத்தில் இருக்கு. அது ரொம்ப நாள் நிற்குங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. எப்போ ஒரு கட்டடம் விழுந்ததோ அடுத்த கட்டத்தை பற்றி மக்கள் பயப்படுறது நியாயமான பயம்தான். இது 2 வருஷம் எடுத்ததே கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு முடிவு எடுத்து 6 மாதங்களுக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அதனால் அந்த பயம் ரொம்ப நியாயமானது தான்.
அது 2 வருஷம் அப்படி இருந்ததே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லக்குன்னு தான் சொல்ல முடியும். சார், பேசிக்கா இந்த இம்ப்ளோஷன் டெக்னிக்ல இப்போ 11 மாடி கட்டடம் தகர்க்கப்படுகிறது அப்படின்னா எத்தனை மீட்டர் சுற்றளவுல அந்த டெப்ரிஸ் விழும்? இப்போ எப்படி இது திட்டமிடப்பட்டிருக்கு? நார்மலாக வந்து ஒரு 10% தூரம் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது இம்ப்ளோஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஏரியா பெரிமீட்டர் இருந்து 10% வரைக்கும் தான் அந்த வந்து டெப்ரிஸ் வந்து விழணும். அதுதான் வந்து ஒரு கணக்கு. அதை விட அதிகமாகவே இப்போ வந்து இடம் அங்கே இருக்கிறதும் எனக்கு தெரியுது. அதோடு இல்லாமல் சேஃப்டி மெஷர்ஸ் நிறையாவே எடுத்திருக்காங்க. ஏன்னா இதில் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த கட்டிடத்தில் இருக்கிற தூண்கள்லையும் அந்த தூண்களும் அந்த விட்டங்களும் சந்திக்கிற இடத்துலையும் தான் இந்த வெடிபொருட்களை வந்து பேக் பண்ணிடுறாங்க. அதனால் இது வந்து வெடித்து சிதறதுக்கும் வழி இல்லை. இதனுடைய வெடிபொருட்களோட மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா அந்த காலம் பீம் ஜங்ஷனை வந்து உடைச்சிடுறது. காலம் பீம் ஜங்ஷன் உடைச்சிட்டு காலத்தையும் உடைச்சப்பறம் காலம் உள்ளே விழும். அப்படி விழுறதையும் அவங்க பிளான் பண்ணுறது, அந்த சீக்வன்ஸ் பிளான் பண்ணுறது எப்படின்னாக்கா அந்த கட்டிடம் உள்நோக்கி விழுற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. முதல்ல உள்ளே இருக்கிற காலங்கள்லாம் வந்து தகர்க்கப்படும். அதுக்கு அடுத்து உடனே இமீடியட்டாக வந்து அவுட் சைடு காலம் தகர்க்கப்படும். இந்த கீழ்நிலை காலங்களுக்கு அடுத்த எல்லாம் டைமே இருக்காது. 1 or 2 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஸோ அதனால் என்ன ஆகிடும்னா இது உடைஞ்சு விழும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததும் அது மேலே விழும். அப்படிப்பட்ட ஒரு இதுதான் டெக்னாலஜி தான் இது. அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நன்றி சார். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இருவருமே. அதே போல களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் பல்வேறு விவரங்களோடு காத்திருக்கிறார். தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். கடந்த 2 வருடங்களாக அச்சுறுத்தி வந்த மௌலிவாக்கம் 11 மாடி கட்டடம் இன்னும் சற்று நேரத்தில் 3:30 மணி வாக்கில் தகர்க்கப்படும் என்கிற அறிவிப்பை காவல்துறை சார்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது நாம் இந்த கட்டடம் எந்தெந்த விதங்களில் தகர்க்கப்பட இருக்கிறது என்பதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சற்று முன்பாக வந்திருக்கும் தகவல்களின்படி 5 மணி அளவில் இந்த கட்டடம் தகர்க்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு தொடர்ந்து விட்டு பெய்து கொண்டிருக்கும் மழை உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் இதற்கு தெரிவிக்கப்படுகின்றன. நாம் நம்முடைய விவாதத்தை தொடரலாம். திரு ஸ்ரீவத்சன், இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு 11 அடுக்கு கட்டடத்தை கட்ட வேண்டும் அப்படின்னா சிஎம்டிஏ தரப்புல எந்தெந்த அனுமதிகள் எல்லாம் வாங்க வேண்டும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த கேஸ்ல மிஸ் ஆகிருக்கு, அதே போல விவாதத்தை சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன? இதுக்கு அப்ரூவல் கொடுக்கும்பொழுது அது மொத்தம் ஒரு பல மாடி அடுக்குமாடி கட்டடத்துக்கு என்னென்ன அனுமதிகள் இருக்கோ நிறைய அனுமதிகள் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி இருக்குது, அது சுற்று இடைவெளி எவ்வளோ விட்டுருக்குறாங்க, அவங்க ஃபயர் எஸ்கேப் ஸ்டேர் கேஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்னென்னா வந்து அந்த சப்மிட் பண்ணும்பொழுது நாங்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம்னு அவங்க எழுதி கொடுக்குறாங்க. பட் அது ஒவ்வொரு பில்டிங்கும் அவங்களால பண்ண முடியுமா, அதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்காங்கிறது சந்தேகம் தான். இவ்வளோ பெரிய நகரத்தில் இவ்வளோ கட்டடம் கட்டும்பொழுது ஒவ்வொரு இதுக்கும் பார்க்க முடியுமாங்கிறதும் ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வி. அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து இந்த சம்பவம் நடந்து 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க, நிறைய பேர் கட்டடத்தை வாங்கி பணமும் போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு இந்த 2 வருஷத்தில்? ஏதாவது நம்ம மாற்றம் ஏதாவது கொண்டு வந்திருக்கோமா? இன்னும் அந்த கட்டடத்தை வாங்கிட்டு இன்னும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறவங்களுடைய கேஸ் கூட இன்னமும் கன்சியூமர் கோர்ட்ல எடுக்கப்படல அப்படிங்கும்போது அவங்களுடைய நிலையும் வந்து கேள்விக்குறியான ஒரு நிலையாக தான் அவசியம். ஏன்னா பிளஸ் அந்த 50 தொழிலாளிகள் இறந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு நஷ்டம் சரியாக கொடுக்கப்பட்டதா எனக்கு சரியா தெரியல. 61 பேர். இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா நமக்கு தெரியல. அந்த விவரமும் நமக்கு சரியாக தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த 2 வருஷத்தில் சென்னையில் இந்த விதிமுறைகளை மீறிய கட்டிடங்களுக்கு நாம் என்ன செய்திருக்கோம்? அது ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்கான ஒரு விஷயம் தான். இந்த கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் திரு சேகர், இவங்க எந்த இடத்துல தப்பு பண்ணாங்க, இந்த கட்டடம் எப்படி கட்டியிருக்கப்பட வேண்டும், இது போன்ற கட்டடங்கள் இதில் என்ன தவறு நடந்தது? எல்லா மல்டி ஸ்டோரி பில்டிங்கும் அந்த மாதிரி உயரமாக கட்டப்பட கட்டங்களுமே வந்து அந்த வடிவமைப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வடிவமைப்பில் கீழே இருந்து ஆரம்பிக்கணும். ஃபவுண்டேஷன்லேருந்து சாயில் டெஸ்டிங்கு, மண் பரிசோதனை, அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஃபவுண்டேஷன், அப்புறம் அதுக்கு பண்ண வேண்டிய அந்த தூண்கள், அதனுடைய உத்தரங்கள், அதில் பண்ண வேண்டிய எல்லாமே பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னை வந்து பூகம்பத்தை பொறுத்தவரையில் 3வது நிலைக்கு இருக்குது. 2 இருந்தது வந்து 3க்கு தூக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸ்ன்றதும் இப்போ ரீசெண்டாக பார்க்கணுங்கிறது வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி மல்டி ஸ்டோரி பில்டிங் இத்தனை மாடி 10 மாடி வருகின்ற பொழுது நிச்சயமாக அது மிக முக்கியமாக பார்க்கணும். இந்த கட்டிடத்தை பொறுத்தவரையில் என்ன, அதாவது இந்த அறிவிக்கைகள் எதுவும் ஓப்பனாக வெளியே விடப்படலை. அதனால் நமக்கு வந்து அது ஒன்றும் சொல்ல முடியாது என்னன்னு. ஆனால் என்ன நம்மளால் ஊகிக்க முடியுதுன்னா இந்த கட்டிடத்துக்கு வந்து வடிவமைப்பு வந்து சரியாகவே பண்ணியிருக்க மாட்டார்கள், அல்லது வடிவமைப்புன்னு ஒன்று பண்ணி வாங்கிட்டு அதை வந்து இவங்க கடைபிடித்திருக்க மாட்டார்கள் என்பது மிக முக்கியமான சந்தேகமாக. அதான் சிஎம்டி தரப்புல சொல்லப்படுறது. அதான் எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினது வேற,
அதற்கு பிறகு அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா எங்ககிட்ட சொல்லாம நிறைய மாடிகள் அது எழுப்பினதா வந்து இவங்க கண்ணால பார்த்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு அது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து உள்ள தூண் வந்து ஒரு 120 சென்டிமீட்டருக்கு பதில் 90 சென்டிமீட்டர் தான் வச்சாங்கன்னு சொன்னீங்கன்னா அது தெரியாம இருக்கலாம். ஆனா 8 மாடின்றது 10 மாடி போயின்ற பொழுது அதனுடைய அலுவலர்கள் அந்த அதிகாரிகள்லாம் அந்த பக்கம் போய் வரத்தானே செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த 2 மாடி உயரமாக போகிறத பார்க்குறது இல்லையா? இதுதான் வந்து இங்கே நம்ம சென்னையிலேயே வந்து மிகவும் துயரமான சம்பவம், துயரமான விஷயம் என்னென்னா, அதிகமான மாடிகள் கட்டுறது எப்படி வந்து கண்டுக்காமல் அல்லது கண்ணுக்கு தெரியாமல் போகிறது அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆனால் என்னென்னா எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 5 மாடி கட்டுறோம்னா அது 7 மாடிக்கு வடிவமைப்போம். ஆனால் 5 மாடி கட்டுவோம். அதுதான் எப்பயுமே நம்ம செய்வோம். அது வந்து சேஃபு. பின்னாடி வந்து நம்ம அனுமதி வாங்கினா அந்த 7 மாடி வரலான்ற மாதிரி பண்ணுவோம். இவங்க என்ன நினைப்பில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த அளவுக்கு அதிகமாக கட்டி அது விழுந்து, அதுவும் வந்து இன்னொரு மிக முக்கியமான பார்க்கணும்னா, இது யாருமே வந்து ஆக்குபை பண்ணல. அதாவது நம்ம டெட் லோட் லைவ் லோட்னு சொல்லுவோம். டிசம்பர் மாதம் அனைவருக்கும் ஒப்படைப்பதாக சொல்லியிருந்த நிலையில தான் அது வந்து ஜூன் மாதமே விழுந்திருக்கிறது. சொல்ற மாதிரி கீழே பார்க்கிங்க்கு அதிக வசதி வேணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான 2 தூண்களை கூட அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கிறதாகவும் வந்து அந்த அறிக்கை அவர் சொன்னார் இல்லையா, அந்த 2 அறிக்கைகள்ல ஒரு அறிக்கை. கட்டிடம் விழுறதுக்கு வந்து அதுவே காரணம் இல்லை. ஏன்னா எங்கேயுமே வந்து நம்ம கட்டிடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ், நம்ம அந்த டிசைன் பண்ணுங்கிற போது வடிவமைக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு காலத்தில் எடுத்தால் கூட மற்ற காலங்கள்லாம் எடுத்துக்கிற அளவுக்கு அதனுடைய சக்தி இருக்கும். அப்படி இருக்கும். அதனால் அதுவும் அந்த ஒரு காரணமாக இருக்கலாம் ஒழிய அதுதான் மிக முக்கிய காரணம்னு சொல்ல முடியாது. இது கீழே இருந்தே எனக்கு என்னவோ அந்த அடித்தளத்திலிருந்தே இது வந்து கொஞ்சம் சந்தேகமான விஷயமாக தான் பண்ணியிருக்காங்கன்றது தான் அது முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டிடம் விழ வைக்கிறதுங்கிறதே பெரிய கஷ்டமான விஷயம். இப்போ சிஎம்டிஏ ரூல்ஸ் வந்து என்ன சார் சொல்லுது? இந்த மாதிரி பணம் கொடுத்து ஒரு ஃப்ளாட் புக் பண்ண ஒரு சாதாரண ஒரு சாமானியர் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்ன வழிவகை இருக்கிறது? ரூல்ஸ் என்ன சொல்லுது? இப்போ சமீபத்தில் மார்ச் மாதத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றிருக்காங்க. அது ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட். அதன் சட்டம் அமல்படுத்து எல்லா மாநிலமும் அக்டோபர் 31 அதை நோட்டிஃபை பண்ணி ஆகலாம். ஆனால் துயரமான சம்பவம் என்னென்னா, குஜராத் தவிர வேறு எந்த மாநிலமும் அதை நோட்டிஃபை பண்ணல. ஆனால் அது நோட்டிஃபை பண்ணால் என்ன பிரயோஜனம்? அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் கம்பெனியும் என்னென்ன பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அதை தெளிவாக சொல்லணும். அதாவது அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் ஒரு 70% தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கணும். ஏன்னா அந்த பணத்தை வாங்கி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் செலவழிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி சில விஷயம் இவ்வளோ பெரிய இது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் ரிப்பேர் அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கும் அந்த பணம் உபயோகப்படுத்தும். நிறைய அந்த சட்டத்தில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம இன்னும் அமல்படுத்தலை. இப்போ நாளைக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துன்னு வச்சுங்க, ஃப்ளாட் வாங்கலும் திரும்ப இதே கஷ்டத்துக்கு தான் போவாங்க. ஏன் அமல்படுத்தலைங்கிறது தான் ஒரு நல்ல சட்டம், மக்களுக்காக தேவையான ஒரு நல்ல சட்டம். அது ஏன் இன்னும் நாம் அமல்படுத்தலை? என்ன அதில் என்ன குழப்பம் இருக்குது? இது பண்ணாததுனால தான் திரும்ப எல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. நீங்கள் போய் கன்சியூமர் ஃபோரத்தில் அப்போ இது மாதிரியான விஷயங்களுக்கு அந்த சட்டம் தான் தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க? ஒரு தீர்வு நம்ம சட்டத்துக்கு ஒன்றும் குறைவில்லை. நம்ம ஒவ்வொரு ஏதாவது சம்பவம் நடக்கும்போதும் ஒரு புது சட்டம் கொடுக்குறோம், இல்லை சட்டத்தில் ஏதாவது ஒரு திருத்தத்தை கொண்டு வரோம். ஆனால் அந்த சட்டத்தை எந்த அளவுக்கு அமல்படுத்துகிறோம்? இந்த சட்டம் பேப்பரில் இருக்குது, இதை நோட்டிஃபை பண்ணணும். அதை நோட்டிஃபை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு விதத்தில் இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளமும் பார்க்கலாம். இன்னொன்று வந்து இது ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூ, ஒரு ஆட்சி அமைப்பினுடைய ஒரு ப்ராப்ளம். இதை இந்த ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது இந்த மாதிரியான ஒரு பாதி சம்பவங்களை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். நன்றி சார். அரங்கத்துக்கு வந்து உங்கள் இருவருடைய கருத்துக்களையும் சொன்னீங்க. இன்னும் நம்ம நிறைய பேசலாம். ஆனால் இடையில ஒரு சில செய்திகளை பார்த்துட்டு அதன் பிறகு நாம வந்து தொடர்ந்து பேசலாம். மௌலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 11 மாடி கட்டடம் 5 மணி அளவில் இடிக்கப்பட இருப்பதாக தற்போது தகவல்கள் வந்திருக்கின்றன. இது பற்றிய பல்வேறு செய்திகளை புதிய தலைமுறை உங்களுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தற்போது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சர்வதேச செய்திகளை பார்க்கலாம். அதன் பிறகு மற்ற பல செய்திகளை பார்க்கலாம்.